ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீக்கை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மோடில் தான் எல்லா ஸ்டாக்குமே இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க நாட்கள்லையுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி இருக்குது. இன்னொன்று இது ஹைலி பையிங் ப்ரெஷர்லேயும் தான் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும். ஸோ வரக்கூடிய நாட்களில் 47,450 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா ஹைலி கன்ஃபர்மேஷன், நீங்கள் ஹோல்டிங் கூட எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? பட் இங்கே எப்போதுமே ஒரு கன்சாலிடேஷன் மோடு இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டு விதம் தான். இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லெவலுக்கு ரீச் ஆகாமல் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இன்ட்ராடே பண்ணுங்கள். இந்த லெவல் ரீச் ஆகி நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட்டு 50யும் பாசிட்டிவாக இருக்க தருணத்தில் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ செல் சைடு அஸ் யூஷுவல் எங்களுக்கு ரொம்ப சரிகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா கன்சாலிடேஷன் மோட் தான் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல எல்லாமே விக்கு பெரிய லெவலில் இருக்கும் கேண்டலில். அதனால் ஜிக்ஸாக் மோட்டில் தான் இருக்கும். சரிங்களா? இதை மட்டும் வச்சு பார்க்காம நெஃப்டியோட இண்டெக்ஸும் ரொம்ப முக்கியம். நான் லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ போடும்போது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், பேங்க் நிஃப்டி நான் ட்ரேட் எடுக்கும்போது ஏன் நான் நெஃப்டியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒன்றுமே இல்லை, இந்த நெஃப்டிக்குள்ளே வெயிட்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இப்போ பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க 5 பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ், கோட்டக், இது எல்லாமே நெஃப்டி 50க்குள்ளே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வெயிட்டேஜ் பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ் தான். பட் நெஃப்டி 50க்குள்ளே இருக்கிற காரணத்தினால அந்த 50 கம்பெனியில் இந்த 5 கம்பெனியுமே மேஜராக இருக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நெஃப்டியை செக் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் எப்போதுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஓகே தான். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். பட் வெயிட்டேஜும் கொஞ்சம் செக் பண்ணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஒரு சரிவுக்கு அப்புறம் நல்லா சஸ்டெயின் ஆகி அப் ட்ரெண்டுக்கான மோடில் தான் இருக்குது. சரிங்களா? ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நீங்கள் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் ஹெச்டிஎஃப்சியை சொல்லவே முடியாது. அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்த மட்டும் நீங்கள் ஹோல்டிங் கூட இந்த ஸ்டாக்கை பயன்படுத்தலாம். ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் ஐசிஐசிஐ பேங்க்கும் கூட. சரிங்களா? ஸோ இது லெவல் பார்த்தீங்கன்னா 1091 பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப் மூமெண்ட் கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ இதனுடைய லெவலுமே உங்களுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எது விதத்தில் அப் ட்ரெண்ட் அப்படிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் மோடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஒரு பிரேக் அவுட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டக் கரெக்டாக ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐன்னு அப் ட்ரெண்டில் இதுவும் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனில் இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் இன்ட்ராடேக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டாக்குமே டவுன் ட்ரெண்டில் இல்லை வெயிட்டேஜை பொறுத்த மாட்டல. ஸோ அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். பட் நீங்கள் ஹோல்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 47,450க்கு மேலே போகணும். இன்னொன்று, இது எல்லாமே ஆப்ஷன் பையிங்க்கான ரூட். சரிங்களா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இதெல்லாம் நீங்கள் முடித்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி நல்லா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவல் என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் ட்ரை பண்ணணும். இது நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஆப்ஷன் செல்லிங்க்கு உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். ஆனால் அதில் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனையும் செல் பண்ணுறீங்க, புட் ஆப்ஷனையும் செல் பண்ணுறீங்க. எக்ஸ்பைரி டே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் வரும். ஏன்னா எக்ஸ்பைரி டேயில் அவுட் ஆஃப் த மணியெல்லாம் என்ன ஆகும், 0 ஆயிரும். இன்னொன்று, இந்த மாதிரி நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருந்தா கூட நாளைக்கு நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு பை எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். அந்த ரீசனுக்காக அதை எப்போதுமே மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ரிஸ்க் எங்கெல்லாம் கம்மி பண்ண முடியுதோ நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸில் முழுமையாக எடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.